ப்ரோக்ராமில் நாங்கள் ஒன்று சேரும் மட்டும் எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஆவியானவரை நாம் வரவேற்போமா? நின்றவனமாக தலைகளை தாழ்த்தி கண்ணை முடிப்பார். மகத்துவம் மகா இரக்கமும் கிருபையும் அதிசயம் அன்பில் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை இரக்கம் ஆச்சரியமான வழிநடத்துதல் எங்கிருந்தோ நீங்கள் தெரிந்து கொண்டு பேசுவது அடைந்தது. இந்த தேசத்திலே உண்மை பாடும்படியாய், உண்மை தூக்கி உண்மை போற்றும்படியாய், உடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், உடைய நாமத்திற்கே கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக நீங்கள் தெரிந்து கொண்டு உடைய மீதமான கூட்டமாக இந்த இடத்தில் நீர் வைத்ததுக்காக என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ விதமான மக்கள் இருந்த போதிலும் கூட உடைய சந்ததியாய் நாங்கள் வாழும்படியாய், உண்மை பிரதிபலிக்கும்படியாய், உடைய குணலட்சங்களை பிரதிபலிக்கும்படியாய், உடைய சத்தியத்தை எடுத்து பறைசாற்றும்படியாய் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த அருமையான ஆண்டவரே இந்த நாளுக்காய் என்று செலுத்துகிறோம். இந்த இடத்திற்காய் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்காய் என்று செலுத்துகிறோம். சபை விசுவாசிகளுக்காய் என்று செலுத்துகிறோம். போதகருக்காய் என்று செலுத்துகிறோம். இங்க இருக்கிற இந்த கம்யூனிட்டிக்காய் என்று செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக எங்களையும் நீர் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாய் ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே.
ஆவியானவரை பத்மத்தில் இறங்கினது போல, சீனாய் மலையில் இறங்கி வந்தது போல எங்கள் மத்தியிலே நீர் அசைவான் என்ற கருதி செலுத்துகிறோம். நீர் ஆளுகை செய்தது கருதி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் வந்தவனமாய் திரும்பி போகாதபடி இந்த ஆசீர்வாதத்தோடு யாக்கோபின் சுதந்திரத்தில் அவனை போஷிப்பேன், ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்த வல்லமையுள்ள தகப்பனே, நீர் ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா, ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா கொடுத்த நல்ல தாளந்துக்காய் நாங்கள் ஆசீர்வாதத்தை நன்றி செலுத்துகிறோம். நாம் மாத்திரமே நாங்கள் மையப்படுத்தும்படியா எல்லா விதத்திலும் எங்கே சென்றும் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் குணலட்சங்களை பிரதிபலிக்க எங்களை ஆயத்தப்படுத்துகிற தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, ஆண்டு பாய்ந்த கரங்களாலே தலைமுதல் உள்ள கால் வரைக்கும் எங்களை தொட்டு பலப்படுத்தி, என் மகனை என் மகளை கலங்காது என்னோடு கூட இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த தேசத்தை கலக்கிறவர்களாக ஆண்டவரே, இந்த தேசத்துடைய நாமத்திற்காக நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கும்படியாக தாமே நீ மீண்டுமாக எங்களை உபயோகப்படுத்துகிறார். உங்களுடைய கருவிகளாக எங்களை பயன்படுத்தும்படி வச்சிருக்கிறோம். உங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், வீழ்ச்சிகள், மக்கிரோதமான செயல்கள், சிந்தனை இருக்கும் என்று சொன்னார். ஒரு விஷயம் உடைய கல்வாரி ரத்தத்தினாலே சுத்துகிறேன் ஆண்டவரே, இந்த நாள் மட்டுமல்ல, நான் எங்கு சென்றாலும் என்ன காரியங்களை செய்தாலும் உடைய நாமத்துக்காய் வாழும்படியாக, உடைய சபைக்கு சத்தியத்திற்கு உண்மை உத்தமமாக இருக்கும்படியாக ஒரு நாள் மட்டும் ஆண்டவரை உட்கார்ந்து நாங்கள் வாழும்படியாக எங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ கடமைக்காய் வந்தோம் கூடினோம் பாடத்துக்கு இல்லாமல் வந்திருக்கிற நோக்கத்தை அறிந்து ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து செலுத்துகிறதாக எங்களை பயன்படுத்துக்கப்பா. ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக எங்களை பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவருடைய போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்களும் வேலை ஸ்தலங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாம உச்சரிக்கும்படியாக ஒரு நாமத்தை மையப்படுத்தும்படியாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். உங்களுடைய பிரயாணங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமா வீடு சேர மட்டும் உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும் அப்பா. உடைய பாதுகாப்பு உடைய பிரசனம் முன்னும் பின்னுமாய் கடந்து செல்லும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஸ்நேகம் உள்ளது விசேஷமாக இடத்துல வந்து கூடி ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் தினப்பட குடும்பங்களோடும் அடுத்த சுகபீனமாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆசீர்வாதம், பாதுகாவல், பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலம் என்பதாக. ஆமென்.